அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா காலையில் மணி 6 மணி ஆகுது. ஸோ இப்போ வண்டி எடுத்தோன்னா ஒரு 8 o'clock சைட்டு ரீச் ஆகிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா வண்டியில் மெட்டீரியலாக ஏற்றிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நைட்டே ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஃபர்தராக இன்ஸ்டாலேஷனுக்கு கிளம்புறோம். ஸோ நம்மளோட ஒர்க் ஷாப்பில் இருந்து கிளம்புறோங்க. ஏன்னா நேற்று இங்கே தான் ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்க போகுது, இன்ஸ்டாலேஷனில் நம்ம எப்படி போட்டு கொடுக்குறோன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபுல்லாக ஏற்றியாச்சுங்க. ஸோ மெட்டீரியல் ஏற்றிட்டு நம்மளோட கம்பெனிலேருந்து இப்போ தான் வண்டி எடுக்கிறோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிறதா தான் இருந்துச்சு. ஸோ சடனாக போக முடியல. வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால ஆளுங்களை மட்டும் அனுப்பிவிட வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது காலையில் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கிளம்புற மாதிரி தாங்க பிளானு. பட் அவங்கள மட்டும் அனுப்பி விட்டுட்டேன். சைட்டு பார்த்தீங்கன்னா சைட்டில் ரீச் ஆகிட்டாங்க. இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சேத்பட்டு, நம்ம செஞ்சியிலேருந்து ஆரணி போகிற ரோட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க. இங்கே வந்து ஒரு 50 அடி கிணறுக்கு தான் சோலார் வாட்டர் பம்ப் போட்டு கொடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 8 பேனல் யூஸ் பண்ணுறோம். அந்த 8 பேனலுக்கான GI ஸ்ட்ரக்சரை ஃபிட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ பேனலில் மேலே ஏற்றணுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் பார்த்துட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நம்மக்கிட்ட பேசியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நம்ம பண்ண முடியல. அவங்களும் பொறுமையாக பண்ணிக்கிறேன்னு விட்டாங்க. ஸோ சடனாக இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பேசின அன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் டைம் கேட்டோம், மோட்டர் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமையும் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி தான் அதை இன்ஸ்டால் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேனல் இன்ஸ்டால் பண்ணுறோம். 8 பேனலுமே வந்து நம்ம மேலே ஃபிட் பண்ணிவிட்டு GI ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிணத்துல மோட்டர் பம்பை இறக்க போகிறோங்க. அதே மாதிரி இந்த சைட்டில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பம்ப் வந்து நாங்கள் போர்வெலுக்கு யூஸ் பண்ணுற மோட்டர் பம்பு தாங்க போடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிணத்து மோட்டர் போடுறத விட போர் மோட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மீட்டர் 100 அடி ஆழம் வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி மோட்டர் தான் சூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்தோம். ஸோ அந்த மோட்டர் தான் ஃபிட் பண்ணுறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ்ன்ற பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இந்த மோட்ரு பம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இறக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு பம்போட உங்களுக்கு அதிகபட்ச ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி தான் வரும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக இதை இறக்கலாம். ஓப்பன் வெல் மோட்ரு இறக்கிறதுக்கு பதில் இதையும் இறக்கலாம். இப்போ அந்த மோட்டர் தான் இப்போ நம்ம ஆளுங்க இறக்குறாங்க. ஒரு 50 அடி ஆழத்தில் இந்த மோட்டரை விடுறாங்க. ஸோ பைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 65 அடி பைப்புங்க. ஸோ ஒரு 50 அடி ஆழத்தில் மோட்டரை இறக்கி ஸோ டெலிவரி எந்த அளவுக்கு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மோட்ரு இறக்குற டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி ஆகிடுச்சிங்க. ஸோ 4 மணிக்கு மோட்டரை இறக்கி ஒரு 4-4:15 தான் நம்ம மோட்டரையே ஆன் பண்ணோம். ஸோ அதோட அவுட்புட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் அவங்க ஆன் சைட்டில் வீடியோ எடுத்ததை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகுதுங்க. 4:30 மணிக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு டெலிவரிங்க. இது 2.5 இன்ச்சு டெலிவரி நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்டிருக்கோம். சார் அவரே உங்களுக்கு டீட்டெயிலாக அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரே சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்றதையும் நீங்கள் பாருங்கள். என்ன ஊருங்க ஐயா? இது எத்தனை ஏக்கர் உங்களுக்கு இருக்கும்? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கும்? 2 ஏக்கருங்களா? என்னென்ன போடுவீங்க இல்லை? ஓகே. அது எத்தனை வருஷமாக இந்த இதெல்லாம் பண்ணீங்க, இங்கே விவசாயம் பண்ணுறீங்க? அப்படிங்களா? இல்லை, இது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து கரண்ட் எல்லாம் இங்கே இல்லைங்கல்ல? ஸ்டார்டிங் கரண்ட் வசதி இல்லாமல் தானே செஞ்சீங்க? பம்பு வச்சு முடிச்சிங்களா? பம்பு ஜென்ரேட்டர் வச்சு அடிச்சிங்களா? இன்ஜின் ஆயிலுங்களா? அது டீசல் ஊற்றுங்களா? ஓகே. அது எவ்வளோ ஆகும் மினிமம் ஒரு நாளைக்கு டீசல்? ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆகும். காசு எவ்வளோ ஆகும்? 300 ஆகும். ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஓகேங்க ஐயா. இது சோலார் போலாம் யாருங்க ஐயா சொன்னது உங்களுக்கு? அப்படிங்களா? உங்கள் சண்டை சொன்னாங்களா? ஓகே. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தது அளவுக்கு தண்ணி வருதுங்களா?
ஓகேங்களா? ஏன்னா டைம் வந்து இப்போ வந்து மணி 4:30 ஆயிடுச்சு. மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஃபுல் போர்ஸ் வருது. நன்றா டெலிவரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க 4:30 மணிக்கு எந்த அளவுக்கு டெலிவரி வருது அப்படின்ட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்ரு பார்த்தீங்கன்னா டிசி மோட்டருங்க. டிசி மோட்டரோட ஒரு ஸ்பெஷலே இது தாங்க. காலையில் ஒரு 7:30க்கு ஆன் ஆகி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock 5:30 வரைக்குமே ஓடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி இது ஏன்னா இப்போது டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணி பார்த்தது. இப்போ எல்லாத்தையும் திரும்ப எடுத்து ஃபைனலாக ஃபிட் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட இடத்துல நீங்கள் சோலார் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டையும் நம்ம ப்ராப்பராக போட்டு கொடுப்போம். ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இதுக்கு நியர்பை பக்கத்துலேயே ஒரு பிஎல்டிசி செட்டை போட்டிருந்தாங்க, சரியாக இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக உங்களுக்கு போட்டு கொடுக்கலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணாலும் கரெக்டான மோட்டர் பம்பு ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து